ஒரு காலத்தில் ஓட்டு போடக்கூட உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் இன்று நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்களை விட இன்று பெண் வாக்காளர்களே அதிகம். அதனால்தான் 2021 தேர்தலில் பெண்களுக்கு அது இது என்று வாய்ச்சவடால் விட்டு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்று அதே பெண்களின் வைத்தெரிச்சலை வாங்கி கட்டி கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி முதல் புரட்சி தமிழர் வரை பெண்களின் நலனில் அக்கறை கொண்டிருந்ததாலேயே இன்றும் என்றும் பெண்கள் மத்தியில் அதிமுகவுக்கு என்று எப்போதும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் அன்பும் நிறைந்திருக்கிறது. தாலிக்கு தங்க முதல் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், ஃபேன், மானிய விலையில் ஸ்கூட்டி, விலையில்லா ஆடு மாடு கோழி என்று சமூக புரட்சியையும் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற உரிமை புரட்சியையும் கொடுத்த அதிமுகவுக்குத்தான் பெண்களின் வாக்குகளா, அல்லது 1000 ரூபாய் தருகிறோம் என்று ஏமாற்றி தகுதி நிர்ணயம் செய்ததோடு ஓசி பஸ் என்று கேவலப்படுத்துவது, மேயரையே தொங்க விடுவது என்று பெண்களை கிள்ளுக்கீரையாக பார்க்கும் திமுகவுக்கா என்பதுதான் தற்போது எழுந்திருக்கும் பிரதான கேள்வி. பெண்கள் மட்டுமல்ல, இளம் தலைமுறையினரும் அரசியலில் களமாட வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒரு பூத்துக்கு 2 ஐடி விங் நிர்வாகிகளை நியமித்த ஒரே கட்சி அதிமுக தானே. இதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டாமா உண்மையான ஜனநாயகம் எங்கிருக்கிறது என்று? கல்விக்கடன் ரத்து செய்யப்படாதது, லேப்டாப் நிறுத்தப்பட்டது, ஓட்ட ஒடசல் சைக்கிள் என்று இளைஞர்களுக்கு பயனளித்த எல்லா திட்டங்களையும் நிறுத்தி வைத்து அட்டூழியம் செய்யும் திமுக மீது சம காண்டில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள். இதில் இன்னொரு விஷயத்தையும் உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. ஆளும் அரசாக இருக்கும் திமுகவை நம்பாமல் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதுதான் எங்களிடம் என்று சாறை சாறையாக இளைஞர்கள் அதிமுகவை நோக்கி வந்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக என்ற அனைத்து மக்களுக்குமான இயக்கத்தோடு எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக பின்னி பிணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். தன் சொந்த கட்சியில் இருக்கும் சீனியர் பெண்ணான சுப்புலட்சுமி ஜெகதீசனையே விரட்டி அடித்த திமுக போன்ற கட்சிக்கா ஆதரவளிக்கப் போகிறார்கள்? தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கப் போகிறார்களா கோபத்தில் இருக்கும் முதல் முறை வாக்காளர்கள்? ஆக மொத்தத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவை அள்ளப்போவது யார் என்ற கேள்வி எழுந்தால் கண்ணை மூடிக்கொண்டு அட அதிமுக தானுங்க என்று சொல்ல தயாராகிவிட்டார்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி நாம் கண்கூடாக பார்க்கத்தான் போகிறோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.